வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஜாப்ஸுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் வருடம் வேறு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா பூமிங்கில் இருக்கும். ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கும். ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஆட்களை நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு எடுப்பாங்க. அப்போது நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னா, சார் நீங்கள் நிறைய வீடியோஸ் சிங்கப்பூரை பற்றி போட்டிருக்கீங்க. ஆமாம், நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறப்போ நம்ம ஆகஸ்ட் மாதம் 2024 இருக்கோம். ஸோ இந்த வருஷத்தில் இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளெல்லாம் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு அதிகமாக நம்மளால் சம்பாதிக்க முடியும், அப்படி ஏதாவது துறைகள் இருக்கா, அப்படி துறைகள் இருந்தால் அதில் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். ஸோ அதனால் அதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயங்கள் ஜாப்ஸை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு இருக்கக்கூடிய சேலரிஸை பற்றி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பேசுவோம். ஆனாலும் இந்த ஜாப்ஸை பற்றி மேலும் நிறைய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் எப்படி நான் இந்தியாவிலேருந்து டைரெக்டாக நான் அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ராசஸில் நம்ம அப்ளை பண்ணலாம் சிங்கப்பூருக்கு, அப்போ என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் சிங்கப்பூர் இல்லாத மற்ற நாடுகள்லேயும் இருக்குது, இந்தியாவிலேருந்து வேலை தேடுறவங்களுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் பார்த்திங்கன்னா கீழே நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த www.altechinformation.com அப்படின்னு கீழே நம்ம டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா விவரமாகவே இருக்கும். நீங்கள் அதை கூடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யாராவது வெளிநாடுகளில் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுடைய லிங்கையும் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் அதையும் கீழே கொடுக்குறேன். அதையும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இதை கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்பி இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். மேலும் இந்த வெப்சைட்லேயும் நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்னென்ன வேலை வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கரண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல சேலரியில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னால் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒன்றும் இல்லைங்க, வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்களுக்கு பேக் எண்ட் வரைக்கும் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற இந்த துறை நல்ல சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆட்களை நிறையா கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணி அதை சாஃப்ட்வேரை பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணி அதில் பக்ஸ் இருந்தால் பக்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் பேக் எண்டில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணி இத்தனை விஷயங்களும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அதிகமான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒரு போதுமான அனுபவம் இருந்தால், அதாவது ஒரு 5 வருஷம் ப்ளஸ் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் நல்ல ஒரு சம்பளம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் இது பார்த்தீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒரு வெப் டெவலப்பராக உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இன்னொரு 4-5 வருஷத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு அனுபவம் இருந்து உங்களுக்கு ஸ்கில்ஸும் இருந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல சம்பளம் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் குறைஞ்சது சொல்கிறேன், டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் $80,000 வாங்குறதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தாங்க, ஆவரேஜாக நம்ம எடுத்துருக்கோம், அவ்வளோதாங்க. ஸோ இது மாறுபடலாம். உங்களுக்கு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா குறைவாக இருக்கும், அதிகமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் இதை விட அதிகமாக வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆவரேஜாக உங்களுக்கு தேர் இஸ் அ பொட்டன்ஷியல். என்னென்னா நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன் இவ்வளோ ஸ்கில்ஸோடு நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான துறை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய கண்ட்ரியில் இதுக்கும் வேகன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்ரி இயர் பார்க்குறப்போ ஓரளவுக்கு டீசெண்டான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இதில் போயிட்டு இருக்குங்க. இது என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஓவராலாக லாஜிஸ்டிக்ஸோடைய கம்ப்ளீட் மூவ்மெண்ட் டிலே ஆகிறது, இங்கேருந்து அதாவது வர்ற இடத்துலேருந்து போய் சேர்ற இடம் வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக இருந்தீங்க, எனக்கு அனுபவம் இருக்குது, வேறு நிறைய கம்பெனிகளில் நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் என்னுடைய குவாலிஃபிகேஷன்
இருக்குது, எனக்கு ஸ்கில்லும் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பேக்கேஜ் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. நல்ல அனுபவத்தோடு இருக்கிறவங்க உங்களுக்கு வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $60,000 $70,000 அப் டு $65,000 இல்லை $70,000 வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனுவல் ஆவரேஜ் அண்ட் அப்ராக்சிமேட் பேக்கேஜாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு சர்ஜன்ஸ் எடுத்துக்கலாம். ஹெல்த் கேரை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுக்கப்படுதுங்க. இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், இஃப் யூ ஆர் அ டாக்டர் அண்ட் இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 5-7 years அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா there is a potential that you can earn $130,000 up to $150,000 or $60,000 வாங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. தட் இஸ் அ ஆனுவல் பேக்கேஜாக. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பேக்கேஜ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் இஃப் யூ ஆர் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதோட உங்களுக்கு குறைவான சேலரி வரக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த சொல்லப்படுற சேலரி எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன், இட் இஸ் ஆல் அப்ராக்சிமேட் ஃபிகருங்க. இது ஒரு கிராஸ் ஃபிகர் தான். இதில் உங்களுக்கு அதர் டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, டாக்ஸஸ் இருக்குது. ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு அந்தந்த ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வில் பி டிடக்டட் ஃப்ரம் யுவர் சேலரிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதர் டிடக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. பண்ணது போக வர்றது உங்களுடைய டேக் ஹோம் பேவாக இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸுக்கு வந்து நல்ல சேலரி வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நினைவில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் எடுத்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஜென்ரல் உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ்ங்க. யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹவ் டன் நீங்கள் வந்து ஒரு PhD முடிச்சிருந்துருக்கலாம், இல்லைனா MPhil முடிச்சிருந்துருக்கலாம், வித் சம் டிகிரிஸ் இதெல்லாம் முடிச்சிருந்து நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிங்கப்பூரில் ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. டீச்சிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் இண்டஸ்ட்ரி. அதேமாதிரி டீச்சிங்கை பொறுத்தளவுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரொம்ப மினிமம் சேலரியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நீங்கள் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து ஹைலி குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இங்கே சேலரி கொடுக்குறதுக்கு நிறையா வந்து காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா there is a potential that you can earn not up to that is ஆக்சுவலாக ஆவரேஜாக ஒரு $30,000 இயர்லி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப் டு இட் கேன் கோ அப் டு $50,000 $60,000 வரைக்கும் இயர்லி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிராஸ் ஃபிகராக இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். ஸோ இந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலையும் பொட்டன்ஷியல் இருக்குது. இதை ஏன் இப்போ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பனிங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்ரி இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜஸில் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கிறாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கிறாங்க, யூனிவர்சிட்டிலையும் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அண்ட் ஃபிஃப்த் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வேறு எந்த கண்ட்ரிலையுமே எடுத்ததில்லை. பட் இங்கே ஓரளவுக்கு இதுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய பேர் நம்மகிட்ட கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதுக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். பட் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட் பேக்கேஜும் வாங்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே ரெக்ரூட்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இல்லைனா போர்ட்ஃபோலியோ மேனேஜருங்க. ஃபண்ட் மேனேஜர் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸ் தட் இஸ் உங்களுடைய ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேங்க்லேயும் ரெக்ரூட் பண்ணுறாங்க, NBFCs ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பெரிய டாப் கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி கிளியராகவே தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் இல்லை போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கேஜ் கொடுக்கப்படுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, எனக்கு ஒரு 10 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், இல்லை 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரியில் இல்லை வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மந்த்லி பேக்கேஜாக ஒரு $15,000 ஒரு $20,000 வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து வெல் குவாலிஃபைடாக இருந்து அதாவது ஹை குவாலிஃபைடாக இருந்து வித் சம் குட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. பட் இதை வர குறைவாக இருந்தால் எனக்கு கிடைக்காதானா அப்படி கிடையாது, உங்களுக்கும் கிடைக்கும். பட் வித் லெஸ் சேலரி, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் குறைவாக உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் சிங்கப்பூரில் போய் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து 1 or 2 yearsலேயே தேர் ஆர் சான்சஸ் தட் யூ மே கெட் அ ஹைக் இன் யோர் சேலரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது ஒரு பொட்டன்ஷியல் இண்டஸ்ட்ரிங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஆட்கள் தான் எடுக்கப்பட்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு.
அண்ட் ஷைன் ஆகிறதுக்கு. அண்ட் சிக்ஸ்த் இண்டஸ்ட்ரி, அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எவர்கிரீன் இண்டஸ்ட்ரிங்க. எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேல்ஸ் இல்லைங்களா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறை. இந்த சேல்ஸ் துறையிலேயே டாப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டைரக்டர்ஸ் இல்லைனா வைஸ் பிரசிடென்ட்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ இதில் சேல்ஸ் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரொவின்ஸுடைய கம்ப்ளீட் அந்த ப்ரொவின்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அவங்களோட எல்லா பிரான்ச்சஸுடைய சேல்ஸையும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். யூஆர் த சேல்ஸ் டைரக்டர் ஃபார் ஆல் த ஆப்ரேஷன்ஸ். உங்களுக்கு அந்த ப்ரொவின்ஸ்குள்ளே வரக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸுக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க. ஸோ அப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 15 or 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ சேல்ஸ் துறையில் உங்களுக்கு 15 இல்லை 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அதுவும் உங்கள் ஹோம் கண்ட்ரியில் வேறு கண்ட்ரியில் அதே மாதிரி டாப் கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய க்ரோத்துக்கு நிறைய வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் இஸ் நத்திங் பட் யூ ஹேவ் டு சேல் சம்திங் இல்லைங்களா, இல்லைனா யூ ஹேவ் டு சேல் த ப்ராடக்ட் ஆர் த சர்வீஸ். ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூ வில் பி ஹேவிங் சேல்ஸ் டைரக்டராக இருந்தால் உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட டீம்ஸ் இருப்பாங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு எக்ஸிக்யூட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸு சீனியர் மேனேஜர்ஸு ஏரியா மேனேஜர் கிளஸ்டர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவல்லேருந்து டாப் லெவலில் வில் பி சிட்டிங். ஸோ ஒரு சேல்ஸ் டைரக்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா they are expecting at least 15 or 20+ years of experience in sales industry. அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஆட்களை தான் இன்டர்நேஷ்னல் ஜாப் சீக்கர்ஸ் வெளிநாட்டிலேருந்து ஆட்களை வந்து நிறைய ரெக்ரூட் பண்ணுறாங்க. அங்கே போதுமான டேலண்ட்ஸ் இருக்கத்தான் செய்து, பட் ஸ்டில் இருந்தாலும் இதை விட இன்னும் அதிகமாக டேலண்டட் ஸ்கில்டு பர்சன்ஸ் எங்களுக்கு வேணும் நிறைய கம்பெனிஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களால் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது அப்படிங்கிறதோட ஆவரேஜாக ஒரு $50,000 ஒரு $65,000 வரைக்கும் வருஷத்துக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதுவும் ஒரு நல்ல பேக்கேஜ் தான் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு சேல்ஸ் டைரக்டராக இருந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் சோ மெனி பெனிஃபிட்ஸ். அதாவது கம்பெனி வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்ல சேலரி பேக்கேஜில் உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு சேல்ஸ் டைரக்டராக இருந்தால். த லாஸ்ட் ஒன், த 7th one, that is a Chief Technology Officers. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக இது வந்து ஓரளவுக்கு பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இந்த டெசிக்னேஷனுக்கும் ஆட்களை வந்து ஒரு சில ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஐடி சம்மந்தப்பட்ட துறையாக எடுத்தாலும் ஒரு சில கம்பெனிஸும் டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிற ஆட்களை ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், அதாவது ஷார்ட்டாக சிடிஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிடிஓவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிஇஓக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 20 வருஷம் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்லலை. ஸோ ஒரு 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. உங்களுக்கு அதுவும் ஃபாரின் கண்ட்ரியில் வந்து வேறு ஏதாவது கண்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களை கொஞ்சம் கூடி சீக்கிரமே ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எகெயின் பேக்கேஜ்னு வரப்போ ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகராக நான் சொல்கிறேன், ஒரு $14,000-15,000 மந்த்லி வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க நீங்கள் ஒரு சிடிஓ, தட் இஸ் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ சொன்ன இந்த 7 துறைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம். எவ்ரி மந்த், மேபி நெக்ஸ்ட் மந்த் ஒரு 2 மாதம் கழித்து பார்க்குறப்ப இதோடைய லிஸ்ட் வந்து எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். இப்போ இந்த பொசிஷன் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கோம். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாப்ஸுக்கு அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இங்கே எடுத்துருக்கிறோம். ஸோ இது எடுக்கிறப்போ உங்களுக்கும் இது எல்லாமே நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் பார்த்துட்டு கேட்கலாம், சார் இதெல்லாம் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் நிறைய சிங்கப்பூர் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை ஹை பெய்ட் ஜாப்ஸ் போட்டிருக்கோம், அன்ஸ்கில் ஜாப்ஸ் போட்டிருக்கோம், ஸ்கில் ஜாப்ஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வருவீங்களோ அதுக்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். எதுவும் ஒன்றில் நீங்கள் ஃபிட் ஆவீங்க. பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தப்பவே சொன்னேன் என்னென்னா அதிகமான சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு சில டெசிக்னேஷன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தால் எந்த அளவுக்கு சம்பளம் வாங்கலாங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணல. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டங்காட்டி இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேபி நீங்களும் ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜில் செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வேறு ஏதாவது தகவல்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தேவைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கூடி விவரமாகவே இருக்கும். இன்னொரு விஷயம், we are not a manpower consultancy. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா manpower consultancyயோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களே டைரெக்டாக இண்டிவிஜுவலாக எப்படி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அங்கே போய் சம்மந்தப்பட்ட கண்ட்ரியில் நல்ல வேலையில் எப்படி செட்டில் ஆகுறதுங்கிறதுக்கான வீடியோக்கான இன்ஃபர்மேஷனை தான் கேதர் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற
அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவும் கீழே இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்கையும் தயவு செஞ்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். அப்போது இந்த வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் சிங்கப்பூரில் நல்ல வேலை கிடைச்சி நல்ல சம்பளத்தில் செட்டில் ஆக பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.